ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. மார்னிங் ஆக்டிவிட்டின்னு ஒரு டாஸ்க்கை வந்துட்டு பிக் பாஸ் வந்து கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வன்மத்தை கக்கிற விஷயங்களும், ஒரு சில பேர் வந்து அங்கேயும் வந்து சேஃப் கேம். அதுவும் இந்த ரஞ்சித்லாம் பண்ணுறாரு பாருங்க. ஐயோ எப்பா முடியலடா சாமின்ற மாதிரி இருக்குது. ஏன் இந்த அளவுக்கு வந்துட்டு இப்படி குழப்பி அவங்க கிட்ட நல்ல பேரை வாங்கி அவர் அப்படி என்னத்தை சாதிக்க போகிற இந்த பிக் பாஸ் எனக்கு ஒன்றும் புரியல. நல்ல பேரை வாங்க போகிறாரு. தெரிஞ்ச விஷயம் தான், கெட்ட பேர் தான் வெளியில் போயிட்டு இருக்குது. அவருக்கு தோணுன விஷயங்களை தைரியமாக சொல்லலாம். எல்லாருமே கலாய்க்கிறாங்க. ஆஜி ஆனந்தன் அதான் சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு டைரெக்டாக சொல்லாமல், நீங்கள் என்ன சொன்னீங்க அது தப்பாக இருக்குது தம்பி, அதை மாற்றிக்கிங்க. என்ன இது நேற்று வந்து பிக் பாஸ் கேட்குறாரு, அப்பயும் ஒழுங்காக சொல்ல மாட்டாரு. ஸோ தனக்கான ஒரு கேம் இது வரைக்கும் விளையாடவே இல்லை. நேற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு அடியாள் மாதிரி வந்து ஜாக்லின் வந்து கையில் குத்தாங்க, ஒரு பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டார். அது என்ன பொம்மை, ஏது பொம்மை, யாரோடது, அது முதல்ல பொம்மை தானா இல்லை பொம்மைன்னு ஒரு பேப்பர் கையில் குத்தாங்களா, எதுவுமே தெரியாமல் பின்னாடி கையை கட்டி வச்சுட்டுருக்காரு. யாராவது வந்து கேட்டால் அதில் காமிக்க முடியாது, அதில் என்னோட கேமா, என்ன கேமு நீங்கள் விளாண்டுட்டீங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதில் வந்து விஜய் விஷாலை பற்றி சொல்கிறாரு. விஜய் விஷால் வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் வந்தாலும், அதாவது இந்த டாஸ்க்கோட ஃபஸ்ட்டு இது என்ன தெரியுங்களா, இந்த டாஸ்க்கு அதாவது ஃபஸ்ட்டு நாளில் வந்துட்டு இப்படி இருந்தாங்க, போக போக இப்படி மாறிட்டாங்க. அப்படி யாரை சொல்ல போகிறீங்கன்னு தான் கேள்வி. இங்கே இத்தனை பேர் இருக்காங்க, யாரை வேணாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு யாரை வந்து தோணுதோ சொல்லுங்கள், நல்ல விதமாக சொல்லுங்கள், கெட்ட விதமாக சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கன்ற சொல்லியிருக்காரு. இவர் வந்துட்டு விஜய் விஷால் வந்துட்டு எப்படி விளையாடுறோம் எனக்கு தெரியாது, சரி, அப்புறம் நான் எப்படி விளையாடுறோம் அவருக்கு தெரியாது. ஓ கரெக்ட், ஆமாம். அடுத்தது மெயின் பிக்சருக்கு வாங்கன்னா, அவர் வந்துட்டு ஸ்டார்டிங் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தார், இப்போது ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காராம். இது அவர் என்ன டாஸ்க் கொடுத்தாரு, இவர் என்ன பதில் சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. வரும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்தாங்க, ஒரு நல்லவங்க மாதிரி பண்ணாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. வரும்போது பேக்குமாக இருந்தாங்க, இப்போ பயங்கரமாக செம்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் ஒரு போலித்தனத்தை வந்து காமிக்கிறார் ரஞ்சித் அவர்கள். செம்ம காண்டாயிடுச்சு. மஞ்சரி வந்து அன்ஷிதாவை தாக்கினாங்க. ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, தன்னை வந்து ஒரு தூய ஆத்மாவா, அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் எல்லாத்தையும் வச்சு ஒரு பொண்ணு மாதிரியே இது வரைக்கும் காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அதை வந்து கரெக்டாக பண்ணுறாங்களா, தப்பாக பண்ணுறாங்களா, பொய்யா பண்ணுறாங்களா, உண்மையாக பண்ணுறாங்களான்றதுக்கு நான் வரல. இந்த மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் தனக்குள்ளேயும் ஒரு பக்கம் இருக்கிறத வந்துட்டு நேற்று காமிச்சிட்டாங்க. அதை நம்ம பார்க்கும்போது பச்சையாக தெரிஞ்சிச்சு. நானும் வந்துட்டு எல்லார் மாதிரி எனக்கும் வந்துட்டு வன்மம் இருக்குது, வலிமை இருக்குது, சக்தி இருக்குது, அது இருக்குது, புத்தி இருக்குது, அப்படின்றத நேற்றே காமிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது சக்தி புத்தி வலிமைன்னு சொல்லிட்டு கடைசியில் வன்மத்தை சொருகினாங்க. ஸோ அவங்களுக்கு உண்மையிலே வன்மம் இருக்குது. அவங்க ஒன்றும் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அன்னை தெரசாலும் கிடையாது. இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே அப்படி கிடையாது. ரஞ்சித் உட்பட எல்லாமே நடிக்கிறாங்க. நேற்று வந்துட்டு அன்ஷிதா வந்து ஒரு பக்கம் கேமை ஸ்ட்ராங்காக கொடுத்தாலும், நேற்று கொஞ்சம் தேவையில்லாமல் அது ரொம்ப ஓவராக வந்து அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்களோன்ற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து மஞ்சரி போட்டு உடச்சிட்டாங்க. அவங்ககிட்டே இருக்குது, அதை வந்து காமிச்சிட்டாங்க. இது வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு அன்னை தெரசா மாதிரி ரேஞ்சுக்கு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எல்லாமே இருக்குன்றதை காமிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ரைட்டு. அப்புறம் மஞ்சரியை வந்து ஜாக்லின் தாக்கின விஷயங்கள் வந்துச்சு. பயங்கரமாக வச்சு செஞ்சாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து அப்படியே இப்படி கூட்டு போடாங்க மேலே, அப்படியே மேலே பார்த்துட்டே இருந்தாங்க மஞ்சரி. நம்மளை வந்து நல்ல விதமாக சொல்ல போகிறாங்க. டம்மான்னு அங்கே வந்து ஒரே போடு கீழே தம்முன்னு வந்தாங்க மஞ்சரி. என்ன பண்ணாங்கன்னா, வைல்ட் கார்டு என்ட்ரிலே வந்து ஒரு கண்டஸ்டன்ட்லேயே நாங்கள் பார்த்து வியந்த ஒரு ஆள் அப்படின்னா இவங்க தான். வேறு சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு இவங்களை வந்து செம்ம ஸ்ட்ராங்காக நினச்சோம். இவங்களை வந்ததுக்கப்புறமா பிக் பாஸ் சீசன் 8 வேறு மாதிரி போகுது. இவங்கள நம்ம உடைக்கிறது ரொம்ப கஷ்டம், இவங்க அவ்வளோதான் நம்மளை வச்சு செய்ய போகிறாங்க அப்படிலாம் பயந்தோம். ஆனால் கடைசியில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் உடஞ்சிடுறீங்க, ட்ரிகர் ஆகிடுறீங்க. நான் யாரை சொல்கிறேன்னா மஞ்சரின்னாங்க. ஷாக் ஆகிட்டாங்க எல்லோரும். இந்த பக்கம் முத்துக்குமனுக்கு சிரிப்பு வருது. ஆனால் உண்மைதான். ஏன்னா நம்ம மஞ்சரியை வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு பவர் நம்ம எல்லாருமே வந்து புகழ்ந்தோம். ஐயோ செம்ம போல்ட்டாக இருக்காங்கப்பா, ஐயோ ஓட்டை போடுங்கய்யா அப்படின்னு. ரெண்டாவது வாரம் கேப்டன் ஆனாங்க, சொருக்குன்னு இப்படி மண்டையில் 2 கொம்பு வந்துச்சு, முடிஞ்சுது அவங்களோட கேமு. வேறு மாதிரி போச்சு. திடீர்னு பார்த்தா கேப்டனாக இருக்காங்க, திடீர்னு பார்த்தா சர்வாதிகாரியாக இருக்காங்க, படைத்தளபதியாக இருக்க சொன்னால் என்னென்னமோ பண்ணுறாங்க. ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவங்க தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு ஃபேவராக இருக்கவங்களுக்கு வந்து ரூல்ஸ் பிரேக் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ஆப்போசிட் இருக்கவங்க ஏதாவது சின்ன பிரேக் பண்ணாலும் காலி போட்டு தாக்குறது, பேரே கெட்டு போச்சு. இப்போ வந்து ஜாக்லின் அதை வந்து போட்டு உடச்சாங்க. அதேமாதிரி நீங்கள் ஸ்ட்ராங்கான கண்டிஷன் நீங்களே நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அது கிடையாது. உங்களை ஈஸியாக ட்ரிகர் பண்ண நீங்கள் ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி வச்சு செஞ்சாங்க. இன்னொரு பக்கம் ராணா வந்து அன்ஷிதாவை பாராட்டினாப்புல. என்னென்னா, அன்ஷிதா வந்துட்டு நான் முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இவர் வந்து 2 வாரம் தான் ஆகுது, முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அவங்க ஒரு கேமை கொடுக்கலன்னு. ஆனால் நேற்று செம்மையாக டஃப்பான ஒரு கேமை கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மை தான். நேற்று மஞ்சரியாக இருந்தாலும் சரி, ஜாக்லின் இருந்தாலும் சரி, அன்ஷிதா வந்தாலும் சரி, 3 பேரும் நல்ல ஒரு கேம் கொடுத்தாங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அன்ஷிதா, ஜாக்லின். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அன்ஷிதா விட ஜாக்லின். அப்படி என்னோட கருத்து. உங்களோட கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அன்ஷிதா வந்தாங்க. ஜாக்லினை போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு புரட்டி எடுக்கன்றது அடுத்தது சொல்லலாம்.
ஏன் புரட்டி எடுக்கிறாங்க, என்ன புரட்டி எடுத்தாங்க அப்படின்னா, ஜாக்லின் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. ஒரு விஷயத்த எடுத்தா அதிலேயே உறுதியா இருப்பா. ஒரே ஸ்டாண்ட்ல இருப்பா அப்படின்னு நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். ஆனா, அவளுக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்ல. நெறைய ஸ்டாண்ட் இருக்கிறத நம்மளுக்கு நேத்து வந்து நல்லா ப்ரூவ் பண்ணிட்டா. அதே மாரி அவளோட தேவைக்கு சுயநலத்துக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. யாருக்கு வேணா சொம்பு அடிப்பா. யார்கிட்ட வேணா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கான்றத நல்லா காமிச்சிட்டா. அதனால எனக்கு வந்துட்டு இந்த ஜாக்லின புடிக்கலன்ற மாரி காண்டுல சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் திடீர்னு ஜாக்லின் மேல வந்து இந்த அன்ஷிதாக்கு இவ்வளோ கோவம் அப்படின்னு பார்த்தா, வரலாறு திருப்ப வேண்டியதா இருக்கு. வரலாற ஒரு நாள் திருப்பி பார்த்தாவே தெரியும். என்னன்னா, நேத்து வந்துட்டு செம்ம டஃப்பான இந்த 3வது ரவுண்டு போச்சு. பயங்கரமா அசால்ட்டா போச்சு. எல்லாருமே செம்மையா ப்ளே பண்ணாங்க. அதில லாஸ்ட்டா வந்து சிக்குனது பார்த்தீங்கன்னா, மஞ்சரி கையில இருக்கிற பொம்மை வந்துட்டு நம்ம ஜாக்லினோடது, ஜாக்லின் கையில வந்து தீபக்கோடது, அன்ஷிதா கையில மஞ்சரியோட பொம்மை. இது இழுக்குது, இழுக்குது. பிக் பாஸ்க்கு டென்ஷன் வர அளவுக்கு இழுத்துன்னு போகுது. காலையில விடியற்காத்தால 3:30 மணிக்கு என்னமோ தான் முடியுது. அதையும் யார் முடிச்சு வச்சது? இவங்க 3 பேர்ல. பாத்ரூம் தான் முடிச்சு வச்சது. இந்த ஒரு படத்துல சந்தானமும் இவங்களும் ஒருத்தர் நின்னுருப்பாரு. சண்டை போட்டு அப்படியே யார்றா? யார் தௌலத்துன்னு பார்க்கணும்னு அப்படியே நின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. சங்கீத ஸ்வரங்க அந்த பாட்ட பின்னாடி போட்டுருவாங்க. கடைசியில அப்புறம் யார் மச்சான் உங்கள விளக்கணும்னா கக்காதான்றாரு. அந்த மாரி வந்துட்டு ஆனா அது வந்து காமெடி. இது வந்து உண்மையிலேயே சொல்லப்போனா, உண்மையிலேயே வந்து நல்லா டஃப் குடுத்தாரு. அது வந்து மாட்டுக்கருத்து கிடையாது. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நல்ல டஃப் குடுக்குறாங்க. நல்ல கேம் ப்ளே பண்றாங்க. ஆனா, இதுக்கப்புறம் கேமே இல்லன்ற அளவுக்கு வந்துட்டு அன்ஷிதா வந்து விளையாடுறாங்களே. அவங்களோட உடம்பையும் வருத்திக்கிட்டு ஏன் இந்த அளவுக்கு குடுக்கணும்னு தான் என்னோட கருத்து. நீங்க டஃப் குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு கேம குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத ஓரளவுக்கு ஒரு 1 மணி வரைக்கும் குடுத்தீங்க. உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஆகுது. ரெஸ்ட் ரூம் போற மாரி இருக்கு. கஷ்டமா இருக்கு. என்னால எந்திரிக்க முடியல ஒரு டைம் வந்துட்டு மைக்ல சொல்றாங்க பிக் பாஸ் கிட்ட. அப்புறமா ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. அவங்க பாவமாயிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கப்புறம் சான்ஸே கிடைக்கலன்னா, நீங்க இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இறங்கலாம். தப்பே கிடையாது. சிங்கப்பெண்ணுன்னு பாட்டே போட்டிருப்பாங்க. ஆனா, உங்க உடம்ப வருத்திக்கிட்டு, அடுத்து ஒரு சான்ஸ் ஏதோ இப்ப 4வது ரவுண்டு வந்துருச்சு. அதில அன்ஷிதா உள்ள தான் இருக்காங்க. மஞ்சரி உள்ள தான் இருக்காங்க. இப்ப தூக்குங்க. வேற மாரி இருக்கும்ல. இதுதானே கேமு. இதில காண்டு கிண்டு அதெல்லாம் கிடையாது. கேம் அதுதானே. தூக்குறது தானே கேமு. அப்படின்னு இருக்கும்போது, சான்ஸ் இருக்கும்போது, ஜாக்லின் வந்து சொல்லும்போது, அத வந்து கண்டுக்காம பண்ட்டாங்க. கடைசியில வந்துட்டு அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆயி போச்சு. ஜாக்லின் எப்படி மஞ்சரிக்காக நிக்கலாம்? அப்படின்னு எதுக்காக அதுவும் அவங்க மைண்டுக்குள்ள என்னன்னா, மஞ்சரி வந்துட்டு ஒண்ணு சொல்ட்டாங்க. 50 நாளுக்கு மேல இந்த கேம் இதுக்கப்புறம் வேற மாரி இருக்க போது. இண்டிவிஜுவல் கேம் தெரிய போதுன்னு. அத நீ எப்படி சொல்ல? அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணதுல நாங்கன்னா ஒண்ணுமே இல்லையா? மொக்க மாரி தெரியுதான்ட்டு டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்ப நான் உங்க எல்லாருக்காக தானே பண்ணேன். நீ எப்படி மஞ்சரிக்காக நீ ஸ்டாண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, செம்ம டென்ஷன் ஆயி இந்த பொம்மை இவங்களோட பொம்மை உள்ள வச்சுட்டு, மஞ்சரியோட பொம்மை வச்சுட்டு வெளிய வரும்போது நம்ப ஜாக்லின் கட்டிப்பிடிக்க போவாங்க. அப்படின்னு போவாங்க. அப்பயே எனக்கு டவுட் வந்துருச்சு. யோசிக்கிறாங்க இவங்க. இவன் எதுக்கு என் மேல கோவப்படுறான்? நான் அவள என்ன பண்ணேன்? அப்படின்னு ஜாக்லின் யோசிக்கும்போது நம்மளுக்கும் அதான் தோணுச்சு. இதில ஜாக்லின் மேல அவங்க கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஜாக்லின் ஸ்ட்ராங்கா நின்னாங்க. சூப்பரா பண்ணாங்க. உண்மையிலேயே அவங்கள பாராட்டியே ஆகணும். ஏன்னா, அவங்க பக்கம் இருக்கிற விஷயங்கள் பண்ணாங்க. கிளவரா ஒரு விஷயத்த பண்ணாங்க. என்னன்னா, அவங்களுடைய பொம்மைய உள்ள இறக்கணும். மஞ்சர்கிட்ட ஒரு டீல போட்டாங்க. "ஏய் உனக்காக சத்தியமா நான் நிக்கிறேன்ம்மா. என் மேல நம்பிக்கை இல்லையா? சத்தியம் போடுறேன்ல. அம்மா சத்தியம் போடுறேம்மான்னாங்க." கவுந்துட்டாங்க. தூக்கி உள்ள போடு. அவ்வளதான் நான் சேஃபு. இப்ப நான் வந்துட்டு என்னுடைய கேம நான் வெளியில காட்டணும் மக்கள்கிட்ட. நான் இந்த மாரி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கேன் பாருங்க. அதுக்கு உண்டான விஷயங்கள செம்ம மாசா பண்ணாங்க. இதில இவங்களுக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னு தெரியல. அவங்க டென்ஷன் ஆயிட்டு இப்ப காலையில ஒரு டாஸ்க் வச்சோனே, அத அப்படியே வந்து சொல்லி அவங்களோட அந்த வன்மத்த கக்கிட்டாங்க. ஸோ இதுதான். நம்ம வந்துட்டு இந்த மாரி அவசரத்தில எடுக்கிற முடிவுகள் இப்ப பாருங்க. ஜாக்லினுக்கும் அன்ஷிதாக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இப்ப பாருங்க வேஸ்ட்டா போச்சு. இப்படி தான் போச்சு. ஆனா கலவர பூமி ஆயிடுச்சு. அதுலயும் சௌந்தர்யா பண்ணாங்க பாருங்க அட்டகாசம். அதாவது காலை எந்திரிச்ச உடனே, "இன்னம்மா சீக்கிரம் எந்திரிச்சியா? முத்து தாங்க காரணம்." "ஓ! நைட் என்ன சீக்கிரமா தூங்கிட்டீங்க?" "முத்து தாங்க காரணம்." "ஓ! என்ன கனவுல திடீர்னு எந்திரிச்சீங்க?" "முத்து தாங்க காரணம்." "ஓ! சாப்பிட்டீங்களா?" "இன்னும் சாப்பிடவே இல்லைங்க." "ஏன்?" "முத்து தாங்க காரணம்." "மூச்சு விட்டீங்களா?" "ஐயோ! மூச்சு விடல. முத்து தாங்க காரணம்." "அம்மா தும்மல் வந்த மாரி இருக்கு." "ஐயோ! முத்து தாங்க இப்படி போயிட்டுருக்கு. அதாவது இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா, அதுக்கு பதில் வந்துட்டு முத்துன்னு வச்சுட்டாங்க. அதுக்கு உண்டான காரணங்கள அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க. அங்க வந்து யோசிக்கிறாங்க. "ஐய்யய்யோ! நான் என்ன சொல்ல வந்தேன்னு தெரியலையேன்னு." அப்பா! ரொம்ப மோசங்க. அதனால தான் சௌந்தர்யாவுக்கு ஓட்டுகள் கம்மியாயிட்டே வருது. சௌந்தர்யாலாம் ஒரு டைம்ல எங்க பீக்ல இருந்தாங்க தெரியுமா ஓட்ஸ்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து 3வது இடம், 4வது இடம்லாம் போயிட்டுருக்காங்க. என்னத்த சொல்றது? சரி நீங்க உங்களோட கமெண்ட்ஸ சொல்லுங்க. நீங்க லைவ்ல பார்த்தீங்களா? பார்க்கும்போது உங்களுக்கு யாரெல்லாம் உண்மையிலே வன்மத்த கக்கனமா இருந்துச்சு? யாரெல்லாம் கரெக்ட்டா சூப்பரா ப்ளே பண்ணாங்க? செம்மையா இருந்துச்சுன்ற மாரி தோணுது. யாரெல்லாம் ரொம்ப சேஃபா இன்னுமே இப்படி தாங்க இருக்காங்க. இவங்கலாம் அவ்வளோதாங்க அப்படின்ற மாரி தோணுச்சு. மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் நண்பர்களே! இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. பாய்.